இன்னைக்கு நான் ஒரு சிரிப்பான கதை சொல்ல போறேன். ஒரு காலத்துல தேங்காய்னு ஒருத்தன் தனது மனைவியோட ஒரு குட்டி கிராமத்துல வாழ்ந்து வந்தான். அவன் செம்ம சோம்பேறி. அவன் தினமும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நார்க்கட்டுல படுத்து இருக்குவான். ஒரு நாள் அவன் மனைவி கோபத்தில் சொன்னா, இப்படி எத்தனை நாள் சோம்பேறியா இருப்பீங்க? வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோள் வேணும். ஆகா, ஒரு குறிக்கோள் வேணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறியா? அப்படின்னா ஆ, கிடைச்சிடுச்சு. அடுத்த வீட்டுக்கார முகத்தை பார்க்காம நான் சாப்பிடவே மாட்டேன். எப்படி? கடவுளே, இது ஒரு குறிக்கோளா? தினமும் காலையில் தேங்காய் வெளியே வந்து உட்காந்துட்டு காத்துட்டு இருக்குவான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கல்லு வச்சு வேலை செய்வான். அவனோட வீடு தாண்டும் போது தேங்காய் சொல்லுவான் அவனோட மனைவி கிட்ட, சாப்பாடு போயிருக்கு. அடியே, இனி நான் சாப்பிடலாம், சாப்பாடு போடு. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் வரவே இல்லை. எங்கே அவன்? 1 மணி நேரமா நானும் காத்துக்கிட்டே இருக்கேன், ஆளே காணோம். ஒருவேளை வழக்கத்தை விட முன்னாடியே கிளம்பி போயிட்டானோ? என்ன தொல்லை, கல் உடைக்க இடத்துக்கு போக போலும். அதே நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரன் கல் சுரங்கத்துல ஒரு கடப்பாரை வச்சு நிலத்தை தோண்டுகிறான். அப்போ தக் தக்னு நிலத்திலிருந்து சத்தம் வந்தது. மண்ணை தோண்டி என்னன்னு பார்த்தான். ஒரு பானை கிடைச்சது. அதுக்குள்ள நிறைய பொற்காசுகள் இருந்தது. அதே நேரத்துல தேங்காய் அங்க வந்தான். ஓ, இங்கே இருக்கியா? அவன் முகத்தை பார்த்தாச்சு, இனி வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். என் அண்ட வீட்டுக்காரன் இங்க என்ன பண்றான்? தங்கத்தை பார்த்துட்டான். அவன் வாயை அடைக்கலன்னா அவன் வெளியே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவான். அவனுக்கும் பங்கு கொடுப்போம். இங்க வாப்பா. எதுக்கு கூப்பிடுறான்? எனக்கு ரொம்ப பசி. தயவு செய்து வாங்க, இந்த பொற்காசுல பாதியை தந்துடுறேன். பொற்காசா? தங்க காசுல பாதி தரியா? ஆமா, பாதி உனக்கு, பாதி எனக்கு. அப்புறமா தேங்காய் அவனோட வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொன்னா, பாத்தியாடி, ஒரு குறிக்கோளோட வாழ்த்ததாலே எவ்வளவு தங்கம் கிடைச்சிருக்கு, அதிர்ஷ்டம் வந்திருக்கு. குட். பார்த்தீங்களா ஒரு குறிக்கோளோட மகிமையே. The end.